வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அது எதை பற்றின குரூப்னு பார்த்திங்கன்னா ஆட்டோ சம்மந்தப்பட்ட தகவல் தான் அதில் இருக்கும். ஆட்டோ நண்பர்கள் தான் அதில் இருப்பாங்க. அது ஆட்டோ ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓனர் அவங்க தான் இருப்பாங்க. அதனால் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, நான் அந்த குரூப்லேயே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது இந்த வீடியோ போட்டு இந்தமாதிரி டயர் தேஞ்சிருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கான காரணத்தை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்தமாரி வர்ற அளவுக்கு நீங்கள் ஆட்டோ ஓட்டாதீங்க. அதனால் வந்து இந்த கண்டிஷனுக்கு வர அளவுக்கு ஓட்டாமல் எப்படி பார்க்குறதுன்னு வீடியோ பிறகு பாருங்கள். பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்குது, முழுசாக பாருங்கள். இந்தமாரி டயர் தேய்கிறதுக்கு மெயினான காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா கிங் பின் செட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ஒரு பின் மாரி இருக்கும், ஒரு கம்பி ராடு மாரி இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ராடை வந்து கைட்டி எடுத்துகிட்டு வேறு ராடு சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுதான் கிங் பின் செட் மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த பின்னு வந்து லூஸாக இருந்துச்சுன்னா அதான் என்ன ஆகும்னா, இதில் லூஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த இடம் வந்து இந்த டயரோட உரசி இந்த அவுட்டரில் வந்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வரும். இதுமாரி தேய்ச்சதுன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகும். வீல் வந்து சுற்ற முடியாமல் சுற்றும், டயர் அப்புறம் அடி வாங்கும். அப்புறம் வந்திங்கன்னா டயர் ஒன் சைடாக அடிக்கும். டயர் ஒன் சைடாக அடித்ததுனாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கிங் பின் அடி வாங்கிருக்குன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷேக் பண்ணி பார்த்திங்கனாலும் தூக்கிட்டு, அதாவது ஜாக்கி போட்டு தூக்கிட்டு வீல் அசைச்சு பார்த்திங்கனாலும் வீல் தனியாக ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா பேரிங் போயிருக்குன்னு அர்த்தம். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பேரிங் தான் அதிகமாக போயிருக்கும். பேரிங் நீங்கள் சரி பண்ணிங்கனாலே இதை இந்த கிங் பின் செட் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. உங்கள் டயர் தேய்கிற அளவுக்கு வந்துருச்சுனாலே நீங்கள் இந்த கேப்பை பார்த்துக்கணும். ரொம்ப நெருங்கி வந்துட்டுனாலே நீங்கள் கிங் பின் செட்டை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அடிக்கடி செக் பண்ணிங்க. பேரிங் போயிருந்துச்சுனாலும் இந்த டயரை செக் பண்ணிங்க, ஒன் சைடாக அடிக்குதா அப்படின்னு டயரை செக் பண்ணிங்கனாலும் இந்தமாதிரி பிரச்சனையை நம்ம தவிர்த்திடலாம். இதுதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நம்ம குரூப்பில், அதனால தான் அந்த வீடியோ.